இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு கல், கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி அது என்றென்றைக்கும் இந்த பூமியில நிலைத்து நிற்கும் என்று சொல்லப்படுகின்ற தானியேலின் தீர்க்க தரிசனத்தை குறித்து ஒரு சிறப்பு செய்தியோடு நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு இந்த நாளில தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கூறி அறிவிக்கப்பட்டிருக்கிற நேபுகாத்நேச்சாருடைய ஒரு சொப்பனம் இங்கே தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் விவரிக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் முழுவதும் அந்த சொப்பனத்தை குறித்து சுட்டிக்காட்டப்படுகிறது. அதன் கருப்பொருள் என்னவென்றால், நேபுகாத்நேச்சார் தன்னுடைய பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் 2ஆம் ஆட்சி ஆண்டிலே ஒரு நாள் ராத்திரியிலே தன் படுக்கையிலே படுத்திருக்கிற போது பல சொப்பனங்கள் அடங்கிய ஒரு நீண்ட சொப்பனத்தை அவன் காண்கிறான். அதில் ஒரு பிரம்மாண்டமான சிலை, அதன் தலைப்பகுதி பொன்னும், மார்பும் கைகளும் வெண்கலமும், அதன் வயிறு வெள்ளியும், அதன் இடுப்பு இரும்பும், அதன் கால்கள் இரும்பும், பாதங்கள் இரும்பும், விரல்கள் களிமண்ணுமாயிருக்கிற ஒரு சிலை நிற்கிறதை காண்கிறான். பின்பு வானத்திலிருந்து ஒரு கன்மலை, கையால் பெயர்க்கப்படாத ஒரு கன்மலை உருண்டு வந்து இந்த வெண்கல சிலையின் மேல் மோதுகிறது. அதன் பாதங்களை, அதில் பாதங்களில் என்றால் அதன் பாதங்கள் இரும்பும் அதன் விரல்கள் களிமண்ணுமாயிருந்த அந்த பகுதியிலே மோதி அந்த சிலையை, அந்த ராஜ்யங்களை எல்லாம் சின்னாபின்னமாக்குகிறதாக அவன் அந்த காட்சியை காண்கிறான். இந்த காட்சியை குறித்து அதன் பொருள் என்ன என்பதை அறியும்படியாக பாபிலோன் ராஜா தன் தேசத்தில் உள்ள அனைத்து குறி சொல்லுகிறவர்களையும், தரிசனம் காண்கிறவர்களையும், மந்திரவாதிகளையும், வருங்காரியங்களை குறித்து கூறி அறிவிக்கிற அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் அங்கே, அதாவது ஆவிகளை வரவழைத்து, மரித்த மனித ஆவிகளை வரவழைத்து, ஆவிகளை கொண்டு மரித்த ஆவிகளை வரவழைத்து வருங்காரியங்களை விளக்கி பேசுகிற அந்த நெக்ரோமான்சிங் என்று சொல்லப்படுகிற மீடியம், ஆவிகளிடம் குறி கேட்கிற அந்த குறிகாரர்களையும் வரவழைத்து இந்த சொப்பனத்தின் விளக்கத்தையும் தனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இத்தனை நாட்களுக்குள் அதை சொல்லாவிட்டால் உங்களை ஒருவரையும் உயிரோடு விட வைத்திருக்க மாட்டேன், உங்களையும் அழித்து உங்கள் இருப்பிடங்களையும் அழித்து விடுவேன் என்று அவனுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் அவர்களுக்கு. இதை கேள்விப்பட்ட சிறைச்சாலையில் இருந்த அல்லது சிறையிருப்பில் இருந்த தானியேலுக்கும் இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. தானியேல் தீர்க்கதரிசி சொப்பனத்தின் விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தகவல் அனுப்புகிறான். நேபுகாத்நேச்சார் அரசனுடைய தூதுவர்கள் வந்து இவனை அழைத்து செல்லுகிறார்கள். தானியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி நேபுகாத்நேச்சாருக்கு காண்பிக்கப்பட்ட அந்த சொப்பனங்களையும் அதன் பொருளையும் தனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தபடியினால் அதை அவன் நேபுகாத்நேச்சாருக்கு கூறி அறிவிக்கிறான்.
அந்த நிகழ்விலே தான் இந்த சம்பவம் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதற்காக நான் இந்த பகுதியில் இருந்து 2 வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீர் அதாவது ராஜாவே, நேபுகாத்நேச்சார் ராஜாவே, நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பாபிலோன் ராஜா நாம் அறிந்த விஷயம்தான். அது பாபிலோன் ராஜா இந்த சொப்பனத்தின் அடிப்படையில் இதை விளக்கி சொன்ன தானியேல் தீர்க்கதரிசியினுடைய விளக்க உரையின் அடிப்படையில் பிற்காலத்தில் புத்தி பேதலித்து போனவனாக தன் சாம்ராஜ்யத்திற்கு வர இருக்கிற அழிவை குறித்து தேவன் அவனுக்கு காண்பித்திருக்கிறார். ஆயினும் அவன் செய்கிற காரியம் என்ன? சொப்பனத்திலே தான் கண்ட சிலைக்கு ஒப்பாக ஒரு பிரம்மாண்டமான சிலையை, வெண்கல சிலையை, தலை பொன்னும், அதன் மார்பு வெண்கலமும், அதன் வயிறு வெள்ளியும், அதன் இடுப்பும் கால்களும் பாதமும் இரும்பும், அதன் விரல்கள் களிமண்ணுமாக அந்த சிலையை செய்து வைக்கிறார். இது அவனுடைய ராஜ்யத்திற்கு பிற்பாடு, அதாவது வேதாகம தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் பார்த்தால் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற அந்த மலை, அந்த 7 தலைகளில் 3ஆம் தலை இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம். நேபுகாத்நேச்சார் அதனுடைய ராஜாவாக இருக்கிறார். இங்கே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு அந்த 3ஆம் சாம்ராஜ்யத்தின் அதிபதிக்கு காண்பிக்கப்படுகிற சொப்பனம் அவனுடைய காலத்திலிருந்து அதற்கு பிற்பாடு வர இருக்கிற 5 சாம்ராஜ்யம். அதில் ஒன்று தலை, அவனுடைய சாம்ராஜ்யம், பொன் தலை நேபுகாத்நேச்சாருடைய பாபிலோன் சாம்ராஜ்யம். அதற்கு பிற்பாடு வர இருக்கிற வெண்கலம், வெள்ளி, மார்பும் அதன் வயிறும் அதன் புயங்களும் வெள்ளியும், வெள்ளி மேதியா பர்சியா சாம்ராஜ்யம், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், வெண்கலம் கிரேக்க சாம்ராஜ்யம். அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. அது சோவியத் யூனியன் சாம்ராஜ்யம். அந்த கடைசி பகுதி பாதங்கள் இரும்பும் அதன் விரல்கள் களிமண்ணுமாயிருந்தது. இனி தோன்ற போகிற அந்த 7 அதாவது சோவியத் யூனியன் என்று சொல்லப்படுகிற அந்த இரும்பு திரை நாட்டிலிருந்து நாட்டின் சட்டதிட்டங்களை உள்ளடக்கி அதிலிருந்து எழும்புகிற 8வது சாம்ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது. பாதி இரும்பும் பாதங்கள், அதாவது கால் பாதங்கள் இரும்பும் விரல்கள் களிமண்ணுமாக இருக்கிறது. இது வித்தியாசமான ஒரு ராஜ்யம். சர்வாதிகாரத்தோடு கூடிய ஒரு மக்களாட்சி, களிமண் மக்கள். அந்த ஆட்சி கட்டிலில் இருக்கிறவர்கள் சர்வாதிகாரிகள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாட்களில் அதுதான் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இரும்பு ராஜ்யம் அல்ல, இரும்பு திரை நாடு சோவியத் யூனியன் என்கிற USSR. அது 13 துண்டுகளாக உடைந்து போயிற்று என்பது நமக்கு தெரியும்.
ரோம பேரரசு அதுவும் அழிந்து போயிற்று என்று தெரியும். கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டருக்கு பிற்பாடு 4 துண்டுகளாக உடைந்து நொறுங்கி போயிற்று என்பதும் தெரியும். மேதியா பர்சியா சாம்ராஜ்யம் சில காலங்கள் ஆட்சி செய்து அதுவும் கிரேக்கர்களால் சூறையாடப்பட்டது என்று தெரியும். பாபிலோனிய சாம்ராஜ்யம் நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய மகனுக்கு பிற்பாடு அது மேதியர்களாலும் பர்சியர்களாலும் சூறையாடப்பட்டது என்பதும் நமக்கு தெரியும். ஆக எகிப்திய சாம்ராஜ்யம், அசீரிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், சோவியத் யூனியன் என்கிற USSR இரும்புத்திரை நாடு ஆகிய 7 ராஜ்யங்கள், சாம்ராஜ்யங்கள், 7 தலைகள் உருவாகி விழுந்து போயிற்று. இப்பொழுது வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி ஒரு ராஜ்யம் தோன்றப் போகிறது. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது ஆனவனும் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். ஆம், அந்த 7வது இரும்புத்திரை நாடாக பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சார் கண்ட சிலை, சொப்பனத்தின் சிலையில் பாதங்களும் அதன் விரல்களும் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாயிருந்தது. பாதி இரும்பு, பாதங்கள் இரும்பு, விரல்கள் களிமண் என்கிற அந்த ராஜ்யம் இந்த கடைசி நாட்களிலே இந்த பூமியிலே தோன்றுகிறது. உங்களால் நம்பக்கூடுமானால் அந்த சாம்ராஜ்யம் இந்தியா. இந்தியா மக்களாட்சி, அதாவது களிமண். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை, சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியா ஒரு மக்களாட்சி ஜனநாயக நாடாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த வேத வசனங்கள் கூறுகிறபடி அதன் ஆட்சியாளர்கள் தற்போது 10 ஆண்டுகளாக, இது 11வது ஆண்டுகளாக எதேச்சதிகார, அதாவது சர்வாதிகார கொடுங்கோல் மன்னர்களாய் தங்களை கொடுங்கோல் மன்னர்களாக சித்தரித்துக் கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதுதான் இந்த ராஜ்யம். அந்த சொப்பன காட்சியிலே சொல்லப்படுகிற நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தின் அந்த மிருகத்தின் அந்த சிலையின் பாதங்கள் இரும்பும் அதன் விரல்கள் களிமண்ணுமாயிருந்த ராஜ்யம். இந்த ஆட்சிக்கு, இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு துணை நிற்கிறவர்கள் இந்த களிமண் விரல்களாயிருக்கிற மக்கள் பிரதிநிதிகள். இந்த ராஜ்யத்தில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள், ராஜாங்கங்களுடைய அதிபதிகள் அதற்கு துணை நிற்கிறார்கள். நீங்கள் அதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு வரப்போகிற ஒரு அழிவு எப்பொழுது வரும் என்று என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியாது. ஆனால் நாசா விஞ்ஞானிகள் சில காரியங்களை குறித்து கடந்த சில வாரமாக வரப்போகிற 2038ஆம் ஆண்டிலே, நன்றாக கவனியுங்கள், மனவிருப்பம் உள்ளவர்கள் கேட்டால் போதும், நாசா விஞ்ஞானிகளின் குழு ஒன்று 2038ஆம் ஆண்டிலே, இன்னும் 14 ஆண்டுகளின் முடிவிலே வானத்திலிருந்து ஒரு பெருங்கல், அது எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்று தெரியாதபடி, அதன் பாதை எது என்று புரியாதபடி வானத்திலிருந்து ஒரு பெருங்கல் புரண்டு வந்து இந்த பூமியிலே மோதப் போகிறது. அதோடு இந்த பூமி அழிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். பூமியின் பல பகுதிகள், பூமி முழுவதும் அல்ல, பூமியின் பல பகுதிகளை சார்ந்த ராஜ்யங்கள் அழிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். இது உண்மையா என்று சோதித்து பார்த்தால் இந்த வசனம் அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதை சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்றைக்கு சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு
மூன்றாம் தலையாகிய பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் அதிபதி நேபுகாத்நேச்சாருக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய தானியேல் என்னும் தீர்க்கதரிசி இதற்குரிய விளக்கத்தை தெரிவிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. இது மனிதருடைய சித்தத்தின்படி வருகிறது அல்ல. நாசா விஞ்ஞானிகள் அதைத்தான் சொல்கிறார்கள். மனிதர்களால் அதை தடுக்கவும் முடியாது, விஞ்ஞானிகளாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்கிறார்கள். அதன் சூட்சுமம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொல்லுகிறேன். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமான அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்கொண்டு அந்த சிலை முழுவதும் ஏகமாய் நொறுங்கி போயிற்று. நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து வயல்வெளி கதிர்களை நெல்மணிகளை அறுவடை செய்து கோதுமையை அறுவடை செய்து களத்திற்கு கொண்டு வந்து ஆலையாடுகிற போது கோடை காலத்தில் அந்த களத்திலிருந்து பதர்கள் பறந்து செல்வது போல் காற்றில் பறக்கடிக்கப்படுவது போல் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் களிமண்ணுமான அந்த ராஜ்யம், இந்த ராஜ்யங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகி இல்லாமலாகி மண்ணிலே காற்றிலே பறக்கடிக்கப்படுகிறது. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. அது ஒரு பெரிய பர்வதமாகி வரும்போது ஒரு பிரம்மாண்டமான கல்லாக வருகிறது. அதைத்தான் அந்த விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள். சுமார் 300 மீட்டர் முதல் 420 மீட்டர் சுற்றளவுள்ள ஒரு பெருங்கல் என்று சொல்லுகிறார்கள், பாறாங்கல் என்று. இங்கே அது என்ன செய்கிறதாம்? பூமியை மோதி அதன் ராஜ்யங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி தேவனுக்கு விரோதமாக இந்த பூமியிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிற 7 சாம்ராஜ்யங்களையும் 10 அதற்கு துணை நிற்கிற 10 ராஜ்யங்களையும் அதன் மக்கள் கூட்டத்தையும் அதிபதிகளையும் நிர்மூலமாக்கி அந்த பர்வதம், அந்த பெருங்கல் பூமியை நிரப்பி ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று சொல்லுவார். தொடர்ந்து 44ஆம் வசனத்தில் இதற்குரிய சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். 43ஆம் வசனம், ராஜாவாகிய நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே. அதாவது அந்த பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாக இருந்தது. அதை குறித்து விளக்குகிறார். நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். 42ஆம் வசனத்தில் அதற்கான தெளிவு இன்னும் இருக்கிறது. கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரம் என்றால் இரும்பினுடைய பலமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும். பாதங்கள், அதாவது 7லிருந்து தோன்றுகிற 8வது ராஜ்யம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 7லிருந்து இரும்பு திரை நாடாகிய சோவியத் யூனியன் என்கிற இரும்பு துறை நாடு 13 துண்டுகளாக அது உடைந்து போயிற்று. அதிலிருந்து திரும்ப தோன்றுகிற அந்த 8வது ராஜ்யம், அதன் பாதங்கள் இரும்பும் அதன் கால் விரல்கள் நெரிசல் உள்ள களிமண்ணுமாயிருக்கும். அதாவது களிமண்ணினாலே சில பொருட்களை செய்து வைத்தால் அது காய்ந்து வருகின்ற போது அது நெரிசல் விட்டு நெறிந்து போயிருக்கிறதை பார்க்க முடியும். அது செங்கற்களாக இருந்தால் கூட அப்படித்தான். அது சுட்ட செங்கற்களாக இருந்தாலும் சரி, சுடாத பச்சை கற்களாக இருந்தாலும் சரி, காய்ந்த பிற்பாடு, நல்ல வெயிலிலே காய்ந்த பிற்பாடு அந்த களிமண்ணினால் உருவாக்கப்படுகிற எந்த பொருளாக இருந்தாலும் அது நெரிசல் விட்டிருக்கும், நெறிந்து போயிருக்கும். நூல் போன்ற வெடிப்புகள் ஆங்காங்கே காணப்படும். அதுபோல இந்த களிமண் இரும்பின் பலம் கொண்ட அந்த 8ஆம் சாம்ராஜ்யத்தின் கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் இரும்பு திரை பலத்தினாலே
இரும்பின் பலத்தை கொண்டு சர்வாதிகாரிகளாக கொடுங்கோலர்களாக ஆட்சி செய்வார்கள். நம்முடைய இந்த இந்திய உலக வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற போது நீரோ கொடுங்கோலன், கொடுங்கோல் பேரரசன் நீரோ, ரோம பேரரசன், இடியமீன், ஹிட்லர், முசோலினி முதலான கொடுங்கோல் மன்னர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாருமே யூதர்களுக்கு எதிராக செயல்பட்ட கொடுங்கோல் ஆட்சியாளர்கள், சர்வாதிகாரிகள். அவர்களுடைய அழிவும் அப்படித்தான் இருந்தது, அது வேறு. அது போன்ற கொடுங்கோல் மன்னர்களாக நாசி ஆட்சியாளர்களாக ஸ்வஸ்திக் என்கிற ஒரு அடையாளத்தோடு தங்களை முன்னிறுத்திக் கொள்ளுகின்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தார் தான் இந்தியாவிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாக அவர்களுக்கு ஆட்சி அதிகார பலத்தை வழங்கி இருக்கிறவர்கள் இந்த களிமண்களாய் போன மக்கள் பிரதிநிதிகளின் கூட்டம். இந்திய தேசத்தில் இருக்கிற பலமற்ற எதற்கும் உதவாத களிமண், நெறிந்த களிமண்ணாய் போல களிமண் ஓடுகளாய் மாறிக்கொண்டிருக்கிற இந்திய தேசத்தின் பிராந்திய அதிபதிகளும் இந்திய தேசத்தின் மக்கள் பிரதிநிதிகளும் இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு, இரும்பின் பலம் கொண்ட இந்த கொடுங்கோலர்களுக்கு துணை நிற்கிறார்கள். இதன் முடிவு எப்படி இருக்கும்? இது இனி அப்படித்தான் சென்று கொண்டிருக்கும் போல் தோன்றுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள், அதாவது கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். இந்த கொடுங்கோலர்களுக்கு துணை நிற்க இயலாத எந்நிலையிலும் எந்த நிலையிலும் நிலைப்பாட்டிலும் கொடுங்கோலர்களோடு கைகோர்க்க முடியாத ஒரு கூட்டம் இந்த களிமண் மக்கள் பிரதிநிதிகளோடு சம்பந்தம் கலப்பார்கள், கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அதிகார பலத்திற்காக மட்டும் கைகோர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே எந்த ஒட்டும் உறவும் இருக்காது. அதிகாரம் கைகளை விட்டு போய்விடக் கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்தியாவில் ஆட்சிக்கட்டிலில் அமர வைக்கப்பட்டிருக்கிற அந்த கொடுங்கோல் மன்னனுக்கு இந்திய பிராந்திய மாநிலங்களின் அதிபதிகள், மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் இங்கே நடைபெறப் போகிற எதையும் தடை செய்ய முடியாது என்பதுதான் இந்த வார்த்தைகளுடைய பொருளாக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே, 44ஆம் வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். இந்த ராஜ்யம், அதாவது இந்த வசனத்திற்கு முன்பு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னும் சுமார் 7 அல்லது 8 ஆண்டுகளுக்குள்ளே, இது 2024 ஜூலை மாதம் 2ஆம் தேதி, இன்னும் ஒரு 7.5 முதல் 8 ஆண்டுகளுக்குள்ளே இதே ஆட்சியாளர்கள் தங்கள் தேசத்தை இன்னும் பல மடங்கு அதிகாரத்தோடு, மிருக பலத்தோடு, அதாவது 8வது மிருகம், வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் கூறுகின்ற வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூறுகின்ற, இருந்ததும் இராததும் இனி எழும்பி சிறிது காலம் இருந்து அழியப் போகிறதும் ஆகிய அந்த 8வது மிருகம் மிருக பலத்தோடு இன்னும் 8 ஆண்டுகளுக்குள்ளே இதே தேசத்திலே ஆட்சி கட்டிலே அமரும். அப்போதும் இந்த இருமும் களிமண்ணுமாகத்தான் இருக்கும். அது மக்கள் பிரதிநிதிகள் தான் இந்த சர்வாதிகார மிருக பலம் கொண்ட கொடுங்கோலர்களுக்கு
தங்கள் அதிகாரங்களை கொடுப்பார்கள். நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது. அப்போது இந்த ராஜ்யம் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூறுகிறபடி அழிக்கப்பட வேண்டிய ஆதியிலே இருந்ததும் இனி இராமல் போனதும் இனி எழும்பி தோன்றி சில காலம் ஆண்டு, அதாவது 7 ஆண்டுகள் இந்த பூமியை ஆண்டு அழிக்கப்பட வேண்டியதுமாகிய இந்த ராஜ்யமாக இன்னும் 8 ஆண்டுகளுக்குள்ளே எழும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அப்பொழுது உலகத்தில் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற 7 வல்லரசுகளும் 10 அணு ஆயுதங்களை கொண்ட 10 நாடுகளும் இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு, இந்த களிமண்ணும் இரும்பு பாதமும், அது நிலை நிற்கிற இரும்பு பாதமும், அதற்கு துணை நிற்கிற களிமண் விரல்களும் ஆகிய அந்த 7 சாம்ராஜ்ய வல்லரசுகளோடு 10 களிமண் ராஜ்யங்களும் சேர்ந்து 8வது சாம்ராஜ்யமாக இந்த உலகத்தை, இந்த பூமியை ஆளுகை செய்யும். அது ஆளுகை செய்கிற காலத்திலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். என்ன சொல்லுகிறது? அந்த ராஜாக்களின் நாட்களிலே, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அதிகாரங்கள் கூறுகிற ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது. அது பூமியில் இருந்து, சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த அந்த பூமி, அந்த பூமியிலே தோன்றின 7 சாம்ராஜ்யங்கள், அதான் 7 தலைகள். அந்த மிருகத்தினுடைய தோற்றம் சிங்க முகம், கரடியின் சரீரம், கரடியின் கால்கள், சிறுத்தை புலியின் உடல். இதைத்தான் இந்தியாவிலே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக, அதாவது டிஜிட்டல் எலக்ட்ரானிக் டிவைஸாக செய்து வைத்திருக்கிறார்கள். பெங்களூர் சிட்டியில அதை போன்ற ஒரு மிருகத்தை, எலக்ட்ரானிக் மிருகத்தை நிறுவி இருக்கிறார்கள். அது இந்தியா தான் என்பது உறுதிப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ராஜ்யம் மிருக பலத்தோடு இன்னும் 8 ஆண்டுகளுக்குள் இதே இந்திய தேசத்திலே 8வது சாம்ராஜ்யமாக உருவெடுக்கும். அப்பொழுதும் இப்போது ஆளுகை செய்கிற இந்த கொடுங்கோலர்கள் தான் அந்த ஆட்சியிலும் இருப்பார்கள். நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது. அப்பொழுது இவர்களுக்கு துணை நிற்கிற உலகத்தில் இருக்கிற மற்ற 17 நாடுகள், இந்த பூமியில் உலகத்தில் இருக்கிற 17 கொடுங்கோல் நாடுகள், கொடுங்கோல் பேரரசுகள், அதாவது 17 ராஜ்யங்கள், 17 இந்த இந்திய தேசத்திற்கு 8வது மிருகத்திற்கு சிங்க முகமும் சிறுத்தையின் உடலும் கரடியின் கால்களும் கொண்ட நம் மிருக பலத்தோடு எழும்புகிற இந்த மிருகத்திற்கு துணை நிற்பார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து கைகளால் பெயர்க்கப்படாத, மனித கைகளுடைய மனித பிரயாசமின்றி பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு கன்மலை, ஒரு பர்வதம் புரண்டு உருண்டு வந்து இந்த பூமியில் இருக்கிற அந்த 8ஆம் சாம்ராஜ்யம் ஆகிய இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாகிய 8வது மிருகத்தின் மேல் மோதும். அப்பொழுது அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அது எங்கிருந்து வரும்? இந்த ராஜ்யம் இது. அப்பொழுது பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியிலே எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் இது. அதுதான் பரலோக ராஜ்யம். அந்த மலை எது? அந்த பர்வதம் எது? கையால் பெயர்க்கப்படாத, மனித கைகளால் பெயர்த்து கொண்டு வரப்படாத, வானத்திலிருந்து புரண்டு உருண்டு வந்து பூமியின் இந்த 8வது சாம்ராஜ்யத்தின் மேல் மோதுகிற, அதை சின்ன பின்னமாக்கி நிர்மூலமாக்கி அதில் ஒரு பொடி துண்டு கூட எடுக்கப்படாதபடி அது பதரை போல
பறக்கடிக்கப்பட்டு தூளாக்கப்பட்டு பறக்கடிக்கப்படுவதற்கு ஆக வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வாரங்கல் அது, அந்த பெருங்கல் அது. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் நம்ம எல்லாருக்கும், அன்றிருந்த யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. மறந்திருக்க மாட்டீர்கள், மறந்திருக்க மாட்டீர்கள். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கே வருவதாக? உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதாக. உம்முடைய ஆளுகை பரலோகத்திலே, உம்முடைய சித்தம், உம்முடைய ஆளுகை நடப்பிக்கப்படுவது போல இந்த பூலோகத்திலும் வரப்போகிற உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய ஆளுகை, ஆட்சி நடைபெறுவதாக என்று கற்றுத்தந்தாரே, என்று ஜெபிக்க கற்றுத்தந்தாரே. அந்த வார்த்தைகள் எழுத்தின்படியே நிறைவேறப் போகிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை, வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. அப்படி என்றால் யாருக்கு கொடுக்கப்படுகிறது அந்த ராஜ்யம்? இந்த பூமியிலே ஏசாயா 66 அதிகாரம் 7 முதல் 9 வரையான வசனங்கள் சுட்டி காட்டுகிற ஒரே நாளிலே இந்த பூமி எங்கும் ஒரு பரிசுத்த ஜாதி பிறக்கும். பிற பண்ணுகிறவராகி நான் பிரசவத்தை தடுப்பேனோ, பிள்ளை பேற்றை தடுப்பேனோ என்று கேட்கிறார். ஏசாயா 66 அதிகாரம் 7 முதல் 9 வரையான வசனங்களிலே சுட்டி காட்டுகிறார். பரிசுத்த ஜாதியாக ஒரே நாளிலே ஒரு பெரிய ஜாதி, ஒரு பரிசுத்த ஜாதி இந்த பூமியிலே பிறக்கும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் சுட்டி காட்டுகின்ற ஒரு பரிசுத்த ஜாதி. இந்த பூமியின் ஜனங்களில் 1/3 பங்கு கூட்டம், தோராயமாக ஒரு 300 கோடி ஜனம், அல்லது தோராயமாக ஒரு 250 கோடி. இந்த பூமியில் இருக்கிற மொத்த மக்கள் கூட்டத்தில் 1/3 பங்கு ஜனக்கூட்டம் ஒரு பரிசுத்த ஜாதியாக மாற்றப்பட்டிருக்கும். அந்த பரிசுத்த ஜாதிக்கு இந்த ராஜ்யம் சமர்ப்பிக்கப்படுகிறது. வானத்திலிருந்து கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு வந்து இந்த 8வது சாம்ராஜ்யமாகிய இரும்பும் களிமண்ணுமான அந்த சிலை ராஜ்யத்தின் மேல் மோதி அதை நிர்மூலமாக்கி போட்டு அதை தூளாக பறக்கடித்த பிற்பாடு அந்த பெருங்கல், கைகளால் பெயர்க்கப்படாத அந்த பெருங்கல் இந்த பூமியிலே அது நிலைத்து நின்று மிகப்பெரிய ஒரு பர்வதமாக மாறிப்போகும். அதைத்தான் சொல்லுகிறார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையில் இருந்து பெயர்ந்து, மலை எந்த மலை? வானத்தில் என்ன மலை இருக்கிறது? இருக்கிறது வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம். ஆம், வானாதி வானங்களின் உன்னதங்களிலே இருக்கிற தேவனுடைய சிங்காசனம், உன்னத மகா உன்னத சீயோன் மலை, பரமசியோன். அது ஒரு கடினமும் உறுதியுமான ஒரு கண்மலை. அதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யம் இங்கே புரண்டு வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். வானம் திறந்திருக்க பரலோக ராஜ்யம் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தது, தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தது. அது இந்த பூமியை நிரப்பிற்று, சமுத்திரம் விலகி போயிற்று. கிறிஸ்துக்கள் அருமையானவர்கள், இந்த பூமியில பரீட்சிக்கப்பட்ட கல்லும் விலையேறப்பட்ட கல்லும் மூளைக்கு தலைக்கல்லுமாய் போடப்பட்டிருக்கிற திட அஸ்திவாரம் உள்ள அந்த கல்லாகிய நித்திய கண்மலை ஆகிய கிறிஸ்துவிலே வானத்திலிருந்து வந்து வருகிற அந்த கண்மலை உறுதியாய் நிலைநிறுத்தப்பட்டு இந்த பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் அழித்து போட்டு
இந்த பூமியை நிரப்பும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. பூமியின் முக்கால்வாசி பங்கு, பூமியின் பெரும் பகுதி தேவனுடைய ராஜ்யமாக இந்த பூமியில பரிணமிக்க தொடங்கும். எப்பொழுது அந்த 8வது சாம்ராஜ்யம், இரும்பும் களிமண்ணுமான அந்த 8ஆம் சாம்ராஜ்யம் 7 ஆண்டுகள் ஆட்சி செய்து முடிகின்ற போது, அந்த 7ஆம் ஆட்சி ஆண்டின் இறுதியிலே வானத்திலிருந்து புரண்டு வருகிற அந்த கண்மலை, அதன் மேல் அந்த ராஜ்யங்களை அனைத்தையும், அந்த ராஜ்யங்கள் என்றால் 7 சாம்ராஜ்யங்கள், 10 கொம்புகளாகிய 10 அணுசக்தி வல்லமை கொண்ட 10 நாடுகள், ஆக மொத்தம் 17 ராஜ்யங்களும் இந்த 8ஆம் சாம்ராஜ்யமுமாக முழுவதும் அழிக்கப்படுவதற்காக அந்த கல் வருகிறது. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், வானாதி வானங்களின் உன்னதங்களில் இருக்கிற நித்திய கண்மலையாகிய சியோன் பர்வதம் இந்த பூமிக்கு வருகிறது. பூமியிலே வந்து நிலை கொள்கிறது. பரம எருசலேமாய், பரம சியோனாய், தேவனுடைய ராஜ்யமாய், பரலோக ராஜ்யமாய் நிலை கொள்ளப் போகிறது. தேவனுக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களில் எத்தனை பேர் பரிசுத்த ஜாதியாக உங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்கள்? அந்த ராஜ்யம் வேறே ஜாதிகளுக்கு விடப்படுவதில்லை. தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. அப்படி என்றால் அது பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு மட்டுமே ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வேறு ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படுவதில்லை. புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்திய வார்த்தைகள் சத்தியம் உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அது அவைகள் ஏற்ற காலத்திலே செயல்படும். அது தாமதித்தாலும் காத்திருங்கள். அவர் சொல்லுகிறார், அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அதற்கு பிறகு வேறொரு ராஜ்யம் இருக்காது. அதை எதிர்த்து அதை அழித்து போட அந்த தேவனுடைய என்றென்றைக்கும் நிலை நிற்கத்தக்கதான தேவானத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனுடைய ராஜ்யத்தை அழிப்பதற்கு இந்த பூமியிலே வேற எந்த ராஜ்யமும் திட சக்தி உள்ளதாக இருக்காது என்பது பொருள். ராஜ்யங்கள் இருக்கும், ஆனால் இந்த ராஜ்யமே சகலத்திற்கு மேலாக உயர்ந்ததாக மகா வல்லமை வருந்திய தேவனுடைய நித்திய ராஜ்யமாக இருக்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். 45ஆம் வசனம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தமும் சத்தியம் என்றான். அதில் ஒரு எழுத்தும் மாறுவதில்லை. 2600 ஆண்டுகளுக்கு முன்பு கிமு 585ஆம் ஆண்டு வாக்கிலே, இன்றைக்கு சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனம், அதன் கருப்பொருளை, அதன் சத்தியத்தை, அதன் விளக்கத்தை தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய, தேவனுடைய ஊழியக்காரனாகிய தானியேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் இதை 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தி அறிவித்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் நிறைவு பெறும் காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இதைத்தான் நாசா விஞ்ஞானிகள் சுமார் 320 முதல் 420 மீட்டர் அகலமுள்ள விட்டமுள்ள ஒரு பெருங்கல் வானத்திலிருந்து வருகிறது. அது எந்த வழியாக வருகிறது, அதன் பாதையை அனுமானிக்க முடியவில்லை. அது எப்படி வந்து கொண்டிருக்கிறது, எப்போது வந்து சேரும் என்பதையும் அனுமானிக்க முடியவில்லை. ஆனாலும் 2000 வரப்போகிற இன்னும் 14 ஆண்டுகள் வரப்போகிற 2038ஆம் ஆண்டிலே அது பூமியை நிச்சயமாக தாக்கும் என்கிறார்கள். பூமியில் ஒரு பெரும் பகுதி அழிந்து போகும் என்கிறார்கள். அதைத்தான்
சத்திய வேதம் 2600 ஆண்டுகளுக்கு முன்பே கூறி முன்னுரைத்து அறிவித்து வைத்திருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, மனவிருப்பமுள்ளவர்கள் இந்த செய்திகளை கேளுங்கள், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு யார் யாருடைய ஆத்துமாக்கள் பரிசுத்த ஜாதியாக மாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு இவைகளை பகிர்ந்து கொடுங்கள், அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தேவனுக்கேற்ற பரிசுத்தத்திற்கென்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் பரிசுத்த ஜாதியாக ஒரே நாளிலே மாற்றப்படத்தக்கவர்களாய் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் வருகிறார். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வருகிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல எங்களிலும் இந்த பூமியிலும் நடப்பிக்கப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.